துலாம் ராசிக்காரங்க மனசு எப்பொழுதுமே மென்மையானதாக இருக்கும். அதனை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மென்மையானது. மற்றவர்களிடம் பேசக்கூடிய பேச்சும் மிகவும் எளிதானதாக பேசுவீங்க. நீங்கள் எப்போதும் அமைதியா இருக்கக்கூடிய, அமைதியை மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். யாரையும் காயப்படுத்தாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். அவர்கள் நமக்கு காயப்படுத்தி போனாலும் நம்ம அவங்களுக்கு காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் கடந்த சில வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் உங்களை மிகவும் சோர்வடைய வைத்திருக்கும். அதனை நினைத்து நீங்கள் இங்கே பெரிய அளவுக்கு வருந்தி கொண்டிருப்பீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள்ளும் அது இருந்து கொண்டே இருக்கும். நான் கூறுறேன், அது சரியா இல்லையா, நடந்திருக்கா இல்லையா, ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். அது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீட்டில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகள், பணம் கையில் தங்காத ஒரு நிலை, இதையாவது வாங்க நினைத்தால் அதில் தாமதம், இது எல்லாவற்றையும் உங்களுக்கு ஜோதிடமானது காரணமாக இருந்திருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு அத்தியாயமானது தொடங்கும். இந்த உங்களுக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் அனைத்தையும் நிச்சயமாக தீர்க்கும். ஆனால் இதுவரை இந்த துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில உங்களுக்கு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்கும். துலாம் ராசிக்காரங்க குடும்பத்தை மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா கடந்த காலத்துல ஒரு விசித்திரமான ஒரு சூழ்நிலையானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதை நீங்களே நினைத்து பார்க்க முடியாத ஒரு விசித்திரமான ஒரு செயலாக இருக்கும். ஒண்ணு கருத்து வேறுபாடு. பெற்றோர்கள் பெற்றோர்களின் எண்ணம் ஒரு வழியாக இருக்கும், பிள்ளைகளின் எண்ணம் ஒரு வழியாக இருக்கும். நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, உங்களுடைய பெற்றோர்கள் ஒண்ணு நினைப்பாங்க. ஆனா உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய நன்மைகளுக்காக நினைப்பாங்க. ஆனா அந்த ஒரு நன்மைகள் உங்களுக்கு பிடிக்காது. என் வாழ்க்கையை எனக்கு பார்க்க தெரியும் அப்படிங்கிற ஒரு பேச்சு நீங்க பேசுவீங்க. இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால் உங்களுக்கு படிப்பு தொடர்பான வாக்குவாதங்கள் ஏற்படலாம், வேலை தொடர்பான சண்டைகள், வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு கருத்து மோதல்கள், இவை அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் ஒரு தீராத ஒரு சண்டையானது ஏற்பட்டு கொண்டிருக்கும். பேசாமல் கூட நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. இன்னும் சில குடும்பங்கள்ல மௌனம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஒருவருடன் ஒருவர் பேசாமல் இருப்பது. ஒரே வீட்டுக்குள்ள இருப்பீங்க. அதுவும் பெற்றோர்கள் குழந்தைகளாக இருக்கலாம், இல்லைன்னா கணவன் மனைவியாக கூட இருக்கலாம். ஒருவர் கூறுவதை இன்னொருவர் கேட்காமல் இருப்பது. ஒருவர் சொல்வதை மற்றொருவர் கேட்காமல் இருப்பது. இதனால உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மட்டும் கிடையாது, பேசாமல் இருப்பதனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். மனதில் வைத்துக்கொண்டு வருத்தப்படுவீங்க. உங்களுக்குள்ள 1000 கவலைகள் இருக்கும். அவரிடம் போய் அவ்வளவு சண்டை போடணும் அப்படின்னு நீங்க மனதிற்குள்ள நினைத்து வச்சிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம போய் பேசினா நம்மளுடைய மதிப்பு குறைஞ்சிருமோ அப்படின்னு நீங்க மனதிற்குள் நினைத்து கொண்டு நீங்கள் போய் பேசாமல் இருப்பீர்கள். இதனால் உங்களுடைய குடும்ப சூழல் சில நேரங்களில் மிகவும் குளிர்ந்ததாகவே மாறியிருக்கும். நீங்க நினைத்தது ஒன்றாக இருக்கும், நடக்கிறது ஒன்றாக இருக்கும். இதனால் மிகப்பெரிய அளவுக்கு தவறுதல் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில தவறான புரிதல்கள் என்ன தெரியுமா? இந்த துலாம் ராசிக்காரங்க உள்ளுக்குள்ள ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படும். நீங்கள் எப்பொழுதும் மற்றவங்களை காயப்படுத்தணும்னு பேசக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. ஆனா நீங்க பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகள் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம், இதில் தான் ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்க பேசுவது ஒன்றாக இருக்கும், அவங்க புரிந்து கொள்வது ஒன்றாக இருக்கும். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். இதனால் நீங்கள் சொல்லாத விஷயங்களுக்கு உங்களை குற்றவாளியாக மாற்றி விடுவார்கள். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்படும். உறவுகள்ல ஒரு தூரமானது ஏற்படும். ஒரே வீட்டில் இருந்தாலும் மனதில் ஒரு தூரமானது இருக்கும். ஒரே வீட்டிற்குள்ள இருந்தாலும் நீங்க யூஸ் பண்றத அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. சமையல் கூட ஒருவருக்கும் தனித்தனியாக மட்டுமே நடக்கும். அந்த அளவுக்கு உங்க இருவருக்கும் இடையில ஒரு வீண் பிடிவாதமானது ஏற்படும். அந்த மாதிரி நீண்ட நாட்களாக, நீண்ட வருடங்களாக கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உறவுகள்ல ஒரு தூரமானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு மனதில் இருக்கக்கூடிய தூரமே உங்களை மிகவும் வேதனைப்படுத்தியதாக இருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இது உங்களை வேதனைப்படுத்தியிருக்கும். உங்களுடைய மனதை காயப்படுத்தியதாக மட்டுமல்லாமல் மற்றவர்கள் என்ன செய்தாலும் அதிலும் சில பிரச்சனைகளை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். பணமானது கையில் தங்காமல் போயிருக்கும். இது ஏன் தெரியுமா? துலாம் ராசிக்காரங்க உழைக்கக்கூடிய திறன் கொண்டவங்க. ஆனா கடந்த காலத்துல பணமானது கையில் தங்காமல் போயிருக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய கிரகநிலை, சனியின் தாக்கம். சனி உங்களுக்கு பொருளாதார அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார். இதனால் கடன், அவசர செலவு, எதிர்பாராத மருத்துவ செலவு, இதெல்லாம் உங்களுடைய பணத்தை காலி செய்து கொண்டிருக்கும். இது அனைத்தையும் எப்படி மீண்டு பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராகுவின் குழப்பங்கள், இந்த ராகு உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார திட்டங்களை குழப்பியிருப்பார். இதனால் நீங்கள் சேமிக்க நினைத்தாலும் அதில்
ஏதோ ஒரு காரணத்தால் பணமானது வெளியேறி கொண்டே இருக்கும். அது என்னவென்று தெரியாமல் நீங்கள் முழித்துக் கொண்டிருப்பீர்கள். வாங்க நினைத்த விஷயங்கள் எல்லாம் தாமதமாக மாறும். வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், தொழில் தொடங்கணும், வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதெல்லாம் தாமதமாக மாறிவிடும். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியாமல் நீங்கள் முழித்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த ஒரு பிரச்சனை எப்பொழுது தீரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் நாளை வரக்கூடிய இந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது ஒன்றாக இருக்கும். நீங்கள் நினைத்ததற்கு அப்படியே மறுபக்கம் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றியமைக்கும். எனவே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாற்றமானது தொடங்கும். அது வெறும் சாதாரணமான ஒரு மாற்றமாக இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். பணநிலையில் ஒரு உயர்வு, பணமானது கையில் தங்குவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். புதிய வருமான வாய்ப்பு, சம்பள உயர்வு, தொழிலில் லாபம், இது அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதனால் உங்களுடைய பணநிலையானது உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்திற்குள் ஒரு சமாதானமானது ஏற்படும். பெற்றோர் பிள்ளைகள் இடையே மீண்டும் ஒரு புரிதலானது ஏற்படும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய குடும்பத்திற்குள் ஒரு சமாதானம் ஏற்படும். நீண்ட நாட்கள் பேசாமல் இருந்த நபர்கள் கூட இந்த ஒரு நாளில் பேசுவீர்கள். இதனால் ஒரு சமாதானமானது ஏற்பட்டு உங்களுடைய வீட்டிற்குள் நல்ல ஒரு வரவேற்பானது ஏற்படும். உங்களுடைய வீடே கலகலன்னு இருக்கும். இதுவரைக்கும் அமைதியாக இருந்த ஒரு வீடானது கலகலன்னு மாறி அதிக அளவுல நண்பர்களும் உறவினர்களும் உங்களுடைய வீட்டை சுற்றி சுற்றி வருவார்கள். உங்களுடைய வீட்டுல ஒரு மகிழ்ச்சியும் பிறக்கும். நீண்ட நாட்களாக இல்லாத ஒரு சிரிப்பு சத்தம் உங்களுடைய வீட்டுல கேட்கும். இது உங்களுடைய வீட்டையே நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நினைவுக்கு உங்களை கொண்டு வரும். பழைய பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக இழுத்தரிக்கப்பட்டு கொண்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஒரு புரிதல்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் சரியான புரிதல்களாக மாறும். என் மேலதான் தவறு, ஓ மேலதான் தவறு அப்படின்னு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமானது கிடைக்கும். புதிய அத்தியாயமானது உங்களுக்கு எப்படி தெரியுமா தொடங்கும்? புதிய காலத்தில் உங்களுக்கு கிடைக்க போகக்கூடிய விஷயங்கள், புதிய வேலை, தொழிலில் வளர்ச்சி, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்துல நல்ல செய்திகள், இதெல்லாம் உங்களை தேடி வரும். உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் தரப்போடைய நன்மைகள் என்ன தெரியுமா? இந்த சுக்கிரன் துலாம் ராசியின் அதிபதியாக இருப்பார். சுக்கிரன் தரப்போகின்ற அருளானது செல்வம், வசதி, அழகு, வாழ்க்கையில சுகம், உறவுகள்ல பாசம். சுக்கிரன் கூறுவது நீ சந்தித்த தாமதங்கள் இப்போது வெற்றியாக மாறும். இதுதான் சுக்கிர பகவான் கூறுவது. கிரகநிலைகள் உங்களிடம் கூறுவது என்ன தெரியுமா? குரு பகவான் வளர்ச்சியை தருகிறார். சனி பகவான் சோதனையை குறைக்கிறார். மங்களன் உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்துகிறார். புதன் பகவான் புத்திசாலித்தனத்தை உங்களுக்குள்ள உணர்த்துகிறார். இந்த கிரகங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரகசியமான செய்திகள். கிரகங்கள் துலாம் ராசிக்கு கூறுவது உங்களுடைய தாமதங்கள் முடிவுக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலன் கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் அமைதியானது திரும்பும். உங்களுடைய வாழ்க்கை புதிய பாதையில் செல்லும். இதைத்தான் உங்களுடைய கிரகங்களானது கூறும். எனவே துலாம் ராசிக்காரர்களே, கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் ஒரு சோதனையாக மட்டுமே இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு வரமாக மாறும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில பணநிலையானது உயரும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். புதிய வாய்ப்புகள் திறக்கும். புதிய அதிர்ஷ்டமும் துறக்கும். எல்லாமே உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பானது இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில புதிய அத்தியாயமானது தொடங்கும். நான் கூறியது அனைத்தும் நடக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.